தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் காரணமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே நடத்தப்படுவதாக தெரிவித்தார். அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வரும் 24ஆம் தேதிக்கு பதிலாக 20ஆம் தேதி முன்கூட்டியே சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் என்று அப்பாவு கூறினார். நாளைய தினம் சட்டமன்ற சபாநாயகர் அலுவலகத்தில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் நாளை எம்எல்ஏவாக பதவியேற்கவிருப்பதாகவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாளை காலை 11 மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கட்பட் என்ற உறுப்பினர் காலை 11 மணிக்கு சட்டமன்ற பேரவை தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கின்றேன். 11:30 மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது. ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் 12 மணி அளவில் பிஏசி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி 20ஆம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக்